மீனாட்சி அம்மனை திருமணம் செய்யறதுக்காக மதுரைக்கு சுந்தரேசர் வடிவில வராரு சிவபெருமான். திருமணத்துக்கு தேவர்களும் பூத கணங்கள்ல ஒருவரான குண்டோதரனும் வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு தடபுடலா விருந்தும் செய்யப்படுது. நான் பல லட்சம் பேருக்கு சமைக்க சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க வெறும் கொஞ்சம் பேருக்கு கூட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட தாங்கிற அகங்காரத்துல பேசுறாங்க மீனாட்சி அம்மன். சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, நம்மளுடைய குண்டோதருக்கு முதல்ல சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மன்கிட்ட சொல்றாரு. குண்டோதரருக்கு சாப்பாடும் பரிமாறப்படுது. அவர் அங்க இருந்த எல்லா சாப்பாடுகளையுமே சாப்பிட்டுறாரு. அப்பையும் பசி அடங்காம அங்க இருந்த காய்கறிகளையும் சாப்பிட்டுறாரு. அவருக்கு இப்ப பயங்கரமா தாகம் எடுக்குது. அங்க இருந்த தண்ணிகள் எல்லாத்தையுமே குடிச்சிடுறாரு. அப்பையும் தாகம் அடங்காம மதுரையில உள்ள ஏரிகள் குளங்கள்ல உள்ள எல்லா தண்ணியுமே குடிச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்வதி தேவி தன்னுடைய தப்ப உணர்றாங்க. சிவபெருமான்கிட்ட குண்டோதரோட தாகத்தை தீக்கும்படி சொல்றாங்க. சிவபெருமானும் அந்த வறண்ட பூமியில தன்னுடைய கைய கீழே வைக்கிறாரு. பூமி கடியிலிருந்து கங்கை வெளியில பாய்ந்து ஓடுறாங்க. சிவபெருமான் கை வைத்து உருவான நதி அப்படிங்கறதுனால இதுக்கு வைகைன்னு பேர் வந்தது.